திருவாரூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகள் மழை நீரில் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 350க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் திறந்த வெளியிலேயே உள்ளது. விவசாயிகள் தரப்பில் இதுகுறித்து கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் உள்ளது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையில் கருப்பூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழை நீரில் சேதமடைந்தன. இதேபோல் நாகை மாவட்டத்திலும் தார்பாய் கொண்டு மூடிய நெல் மூட்டைகள் மேற்கூரையின்றி அடுக்கி வைத்துள்ளதால் நனைந்து சேதமாகி உள்ளன. மேலும் மழை நீடித்தால் நெல் மூட்டைகள் முளைக்கும் அபாயத்தில் உள்ளதை கண்டு விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எழுதாத பேனாவுக்கு சிலை வைக்க துடிக்கும் திராவிட மாடல் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் மேற்கூரை அமைத்து நெல் மூட்டைகளை பாதுகாக்காமல் இருப்பது ஏன் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர்.